விநாயகரும் முருகனும் முழுமுதற் கடவுளுக்கான போட்டிக்கு தயாரானதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல சிவன் பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நீ எடுத்த இந்த முடிவு சரியானது, இதனால உலகத்துக்கும் ஒரு பெரிய பாடம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு பார்வதி ரொம்ப ஆச்சரியமா, உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறாங்க. சரி, அந்த நேரத்துக்கு முருகன் அங்க வர இவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு கணபதி முழுமுதற் கடவுளா இருக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறாரு. பார்வதியும் அப்ப எதுக்கு அப்பா அவனை போட்டிக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, ஏன்னா நான் சில விஷயங்கள் கேட்டேன், அதை நீங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர முருகன் கிட்ட சொன்னதை காமிக்கிறாங்க. முழுமுதற் கடவுள் சொல்றதை நம்ம மறுக்க முடியாது, ஏன்னா மகா காளி மகாதேவரோட பையனாச்சு அவரு அப்படின்னு சொல்றான். இத முருகன் சொல்லிட்டு, நீங்க எடுத்த முடிவு மேலேயே அவங்க சந்தேகப்படுற மாதிரி இருக்கு அப்படின்றாரு. அதாவது விநாயகருக்கு முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற பட்டமே இவங்களோட பையன் அப்படிங்கறனால தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதை இங்க குறிப்பிடுறாரு. கணேசனுக்கு அந்த பட்டத்தை வாங்கறதுக்கான தகுதி இருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சேன். நான் ஒரு வீரன், யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும், நீங்க தானே சொன்னீங்க. அதனால நான் அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் உணர்த்த விரும்புறேன், கணபதி இதுக்கு தகுதியானது தான் அப்படிங்கறத அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேர் முகத்துல எவ்வளவு சந்தோஷம். பார்வதி சந்தோஷமா சிரிச்சுட்டே சொல்றாங்க, மகாதேவர் சொன்னது சரிதான், பிள்ளைகளோட நலனுக்காக பெற்றவங்க கொஞ்சம் ஒதுங்கிதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த காட்சியில விநாயகர் காமிக்கிறாங்க. அங்க பூல கோலம் போட்டிருக்கு, அதை விநாயகர் சுத்தி வந்துட்டு இருக்காரு. வேகமா சுத்தி வந்ததுனால ஓஞ்சு போய் ஒரு இடத்துல உட்கார்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு வர முருகன் இவர் ஆச்சரியமா பார்க்கவும் திரும்பவும் அவர் ஓட ஆரம்பிக்கிறார் அந்த கோலத்தை சுத்தி. ஆனா மறுபடியும் ஓஞ்சு போய் உட்காரவும் முருகன் கேட்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு நாளைக்கு போட்டியில கண்டிப்பா கலந்துக்கணும்னு அப்பா சொல்லிட்டாரு, நீங்க ஒரு மாவீரர், என்னோட பானை வைத்த பாத்தீங்களா, நான் பயிற்சி எடுத்தேதான் ஆகணும் அப்படின்னு திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரை தடுத்து நிறுத்த முருகன், எனக்கு உண்மையில எந்த பொறாமையும் கிடையாது, இந்த போட்டியில துணிச்சலா கலந்துக்கோ அப்படிங்கிறாரு. எனக்கு உங்களை பத்தி தெரியும், ஒரு விஷயம் சொல்லட்டுமா, என்னோட மனசுலயே உங்களுக்கு எதிராக எந்த கோபமும் வருத்தமும் கிடையாது அப்படின்னு விநாயகரும் சொல்றாரு. நான் அதெல்லாம் ஏன் செய்யறேன் அப்படிங்கறத நீ ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுக்குவ அப்படின்னு முருகன் சொல்லவும், இதை கேட்டு யோசிச்சுட்டு இருக்க விநாயகர் திடீர்னு ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்கவும், தகுதியானவங்களுக்கு ஆசீர்வாதங்கிறது தேவையே இல்லை, நீ தகுதியானவனா இருந்தா கண்டிப்பா நாளைக்கு ஜெயிச்சிருவ அப்படிங்கிறார். சரி, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க போறேன்னு அவரும் கிளம்ப, இப்ப நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணல, நீ எனக்கு திருப்பி என்ன தர போற அப்படின்னு கேட்கிறாரு முருகன். இங்க அவர் சின்னவனா தான் காமிக்கிறாங்க, அதனால நான் உங்களோட சின்னவனாச்சு, நான் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியும், நாளைக்கு நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும்னு வேணா நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பார்வதி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாளைக்கு யார் வெற்றி பெற்றாலும் சரி, ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, உங்களோட பெத்தவங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம், குழந்தைங்க தான் பெத்தவங்களுக்கு பெரிய சொத்து, அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் பெத்தவங்க தான் உலகமே அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு போட்டியில ரெண்டு பேரும் ஒரு தேர்ந்த வீரன் மாதிரி கலந்துக்கணும், யாரு ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நான் பெருமைப்படுற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்களும் சரிங்கிற மாதிரி அமைதியா அதை கேட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது, அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.